குடிமக்களுடைய வங்கி கணக்குல ரூபாய் 30,000 தாய்வான் அரசு வாரி வழங்கியிருக்கிறாங்க. அதாவது அவங்க நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு குடிமக்களுடைய வங்கி கணக்குலயும் பார்த்தீங்கன்னா, ரூபாய் 30,000 வந்து அந்நாட்டு அரசாங்கம் வந்து டெபாசிட் பண்ணியிருக்கு. இத ஏன் அவங்க குடுத்துருக்காங்க? எப்படி அவங்களுக்கு இவ்வளோ பணம் வந்துச்சு? அப்படின்றத பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது போட் டாக்ஸ் நிகழ்ச்சி. நான் உங்கள் மணிகண்டன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு நாட்டோட அரசாங்கம் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய குடிமக்களுடைய வங்கி கணக்குல டைரக்ட்டா 30,000 டெபாசிட் பண்றாங்க அப்படின்னா, உண்மையிலேயே வந்து உங்களால நம்ப முடியுதா இல்லையான்னு தெரியல. என்னால நம்ப முடியல. இதுக்காக எந்த ஒரு நாட்டுக்கிட்டயும் போயிட்டு கடன் வாங்காம, யாருக்கிட்டயும் அவங்க கடன் வாங்காம, தன்னுடைய சொந்த வருவாய் இருக்கு இல்லையா? அந்த வருவாயோட உபரியிலிருந்து எடுத்து, தன்னுடைய நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு குடிமக்களுடைய வங்கி கணக்குலயும் அவங்க நேரடியா 30,000 டெபாசிட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு நாட்டுடைய வருவாயிலயும், அவங்களுக்கு கிடைச்ச அந்த லாபத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த உபரி நிதியையும், தன்னுடைய சொந்த நாட்டு மக்களுக்கே குடுக்குறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு நாட நம்ம பார்க்கிறதே ரொம்ப ஒரு அரிதான விஷயம் இல்லையா? கிழக்கு ஆசியாவின் சிறிய தீவு நாடான தாய்வான் தான் இத பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தன்னுடைய செயற்கை நுண்ணறிவு மூலம் ஈட்டிய அசுர லாபத்த என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தன்னுடைய நாட்டு மக்களுக்கே வந்து பகிர்ந்து குடுத்திருக்கிறாங்க. இந்த சம்பவம் மத்த நாடுகள் எல்லாத்தையுமே வந்து ரொம்பவே ஆச்சரியத்தில ஆழ்த்தியிருக்கு. தன்னுடைய நாட்டின் செயற்கை நுண்ணறிவு மூலம் பெறப்பட்ட அசுர லாபத்த வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தன்னுடைய சொந்த நாட்டு மக்களுக்கே வந்து அத வந்து பகிர்ந்தளிச்சிருக்கிறாங்க. இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, மத்த நாடுகள் எல்லாத்தையுமே ரொம்பவே ஆச்சரியத்தில ஆழ்த்தியிருக்கு. ஒரு நாடு தன்னுடைய நாட்டு மக்களோட நலனுக்காக எப்படி சிந்திக்கணும் அப்படின்றதுக்கு, தைவான் அரசு எழுதியிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான வரலாறு தான் இது. இத வந்து நாம சாதாரணமா ஒரு இலவசமா மட்டும் பார்க்கக்கூடாதுங்க. இது வந்து ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சியின் உச்ச அடையாளமா தான் நாம இத பார்க்கணும். இந்த தாய்வானுடைய பொருளாதாரத்துல என்னதான் நடந்திருக்கு? ஏன் இவங்க வந்து இந்த மாதிரி வந்து பணத்த வந்து மக்களுடைய வங்கி கணக்குல டெபாசிட் பண்றாங்க? அப்படின்றத நாம பார்க்கலாம். பசிபிக் பெருங்கடல் இருக்கு இல்லையா? அதுல சீனாவோட கண்டத்திலிருந்து கிழக்கு கடற்கரை பகுதிக்கு கொஞ்சம் தள்ளி அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு குட்டி தீவு தான் தைவான். இந்த தைவான் சீனாவிலிருந்து பிரிஞ்சு இருந்தாலும், இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னை ஒரு தனி நாடா தான் அடையாளப்படுத்திக்கிறாங்க. ஆனா சீனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, தைவான் வந்து எப்பவுமே எங்களுடைய ஆளுகைக்கு தான் உட்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மோதல் போக்கு வந்து பாத்தீங்கன்னா, அரை நூற்றாண்டுகளுக்கும் மேலா வந்து நீடிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கு. இந்த தைவான் வந்து பாத்தீங்கன்னா, 1960 அந்த டைம்லாம் பாத்தீங்கன்னா, இவங்களுடைய முக்கியமான தொழில் வந்து விவசாயம் மட்டும்தான். விவசாயத்த மட்டும்தான் இந்த தைவான் வந்து பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு தாய்வான் பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே 22வது பொருளாதார நாடா உயர்ந்திருக்கிறாங்க. இத வந்து தாய்வானோட ஒரு மிராக்கிள் அப்படின்னே சொல்லலாம். தாய்வானோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து 76% பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட், அதாவது ஏற்றுமதி வந்து பண்றாங்க. 2025ஆம் ஆண்டு கணக்கின்படி பார்த்தீங்கன்னா, தைவானுடைய மொத்த வர்த்தகம் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $1.12 டிரில்லியன். இவங்க வந்து எதனால இந்த அளவுக்கு பொருளாதார ரீதியா வளர்ந்திருக்கிறாங்க? சாதாரணமா விவசாயத்த மட்டும் பண்ணிட்டு இருந்த தைவான், எப்படி வந்து இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறாங்க? அந்த நாட்டுல அப்படி என்னதான் உற்பத்தி பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, செமி கண்டக்டர் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த ஏற்றுமதி. இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஏஐ, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி ஏஐ தொழில்நுட்பம் சம்பந்தமான அந்த செமி கண்டக்டர்கள் இருக்கு இல்லையா? இத தான் வந்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஏற்றுமதியில 80% இவங்க ஏற்றுமதி பண்றாங்க. இப்போ 2026ல தைவானுடைய பொருளாதார வளர்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, தைவானின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2026ல பார்த்தீங்கன்னா, $972.72 பில்லியன் அப்படின்னும், தைவான் நாட்டோடைய மக்களோட தனிநபர் வருமானம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா, $42.103 அப்படின்னு சொல்லிட்டு ஐஎம்எஃப் தெரிவிச்சிருக்கிறாங்க. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துல, அதாவது ஏஐ இருக்கு இல்லையா? அதுல வந்து பாத்தீங்கன்னா, அதோட உற்பத்தியில வந்து தைவான் வந்து ஒரு மிகப்பெரிய தூணா இருக்கு. அது மட்டும் இல்லாம உலகத்தோட மேம்பட்ட செமி கண்டக்டர் உற்பத்தி மையம். அதாவது இந்த ஏஐலாம் வந்து ஒர்க் ஆகுது இல்லையா? அதெல்லாம் வந்து செமி கண்டக்டர் தான் வந்து அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. அந்த மாதிரி செமி கண்டக்டர் உற்பத்தி பண்ணக்கூடிய, அதாவது உலகத்தோட மிகவும் மேம்படுத்தப்பட்ட செமி கண்டக்டர் மையம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த தைவான்ல தான் இருக்கு. ஆப்பிள், ஏஎம்டி, அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட், இந்த மாதிரியான முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்கள் எல்லாமே தைவானை தான் நம்பி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா, அப்புறம் வந்து சீனா மாதிரியான மிகப்பெரிய நாடுகள்லாம் வந்து அவங்க நாட்டோடைய செயற்கை நுண்ணறிவு நுட்பங்களுக்கு, அதாவது ஏஐலாம் அவங்களுடைய தொழில்நுட்பத்துல பயன்படுத்துறாங்க இல்லையா?
அந்த மாதிரியான விஷயங்களுக்கு 80% வந்து இந்த தைவானை தான் நம்பியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம செயற்கை நுண்ணறிவு சேவையகங்கள், அப்புறம் இந்த டேட்டா சென்டர், அப்புறம் கிளவுட் கம்ப்யூட்டிங் இந்த மாதிரியான சேவைகளுக்கான பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தைவான்ல இருந்து தான் ஏற்றுமதி ஆகுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாகும்போது, தைவானுடைய ஏற்றுமதி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம, அந்த தைவானுடைய ஏற்றுமதி வரியும் ரொம்பவே அதிகரிச்சதுனால, அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சின்றது ரொம்பவே அபரிவிதமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதனால அந்நாட்டு மக்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைவான் அரசுக்கு கிடைத்த கூடுதல் உபரி வருவாய் நிதியிலிருந்து $7.14 பில்லியன் ஒதுக்கி குடிமக்கள், அதுக்கப்புறம் நிரந்தர குடியுரிமை பெற்றவங்க, அது மட்டும் இல்லாம அவங்களுடைய வெளிநாட்டு துணைவர்கள், இப்போ வந்து கணவன், மனைவி யாராவது வெளியில இருந்தா அவங்களுக்கும் சேர்த்து அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்குலயும் பார்த்தீங்கன்னா, தைவான் அரசு $314 அமெரிக்கன் டெபாசிட் பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்து நம்மளுடைய இந்திய ரூபாய் மதிப்பில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 30,000. தைவானுடைய அதிபர் லாய் சிங் டி வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கடந்த 39 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு தைவானுடைய பொருளாதார வளர்ச்சி ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாறி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. செமி கண்டக்டர்கள், தகவல் தொழில்நுட்பம், தகவல் தொடர்பு உள்ளிட்ட தொழில்நுட்பங்கள் சார்ந்த துறைகளின் உற்பத்தியில அவங்களுடைய நாடு வந்து ரொம்பவே அபரிவிதமா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காருன்னா, குறிப்பா வந்து செயற்கை நுண்ணறிவு சார்ந்த துறை, அதாவது ஏஐ இருக்கு இல்லையா, இந்த துறை சார்ந்த பொருளாதார வளர்ச்சி வந்து ரொம்பவே அதிகரிச்சு இருக்கணும் அவர் சொல்லியிருக்காரு. ஏன் இந்த நாடு தங்களுடைய குடிமக்களுக்கு பணத்தை கொடுக்குது? என்னதான் செயற்கை நுண்ணறிவு, அதுக்கப்புறம் வந்து செமி கண்டக்டர் இந்த மாதிரியான துறைகள்ல பல பில்லியன் டாலர்களை இவங்க வந்து சம்பாதிச்சாலும், அந்த செல்வங்கள், அதாவது அந்த பணம்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே யாருக்கு போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பிட்ட சில நிறுவனங்களுக்கும், அந்த நிறுவனத்துல வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு மட்டும்தான் இந்த மொத்த லாப பணமும் அவங்களுக்கு போகுது. அதனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உணவகங்கள், சில்லறை வர்த்தகம், போக்குவரத்து மற்றும் சேவைத்துறை, அதுக்கப்புறம் சாமானியர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பணம் போய் சேர்றதில்ல. அந்த நாட்டோடைய சமூக அடுக்குல பார்த்தீங்கன்னா, மேல் மட்டத்தில இருக்கக்கூடிய 20%, அதுக்கப்புறம் கீழ் மட்டத்தில இருக்கக்கூடிய 20% அப்படின்னு 2ஆ அவங்க பிரிக்கிறாங்க. அதாவது பொருளாதார வசதி வந்து அதிகமா இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் அதை விட குறைவா இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு 20% இவங்க பிரிக்கிறாங்க. இந்த 2த்துக்கும் இடையேயான அந்த வருமான வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கு அப்படின்னா 6.17 மடங்கா அதிகரிச்சிருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த இடைவெளியை குறைக்கிறதுக்காக அந்நாட்டு அரசு இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்கிறாங்க. இப்போ இவங்க வந்து ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்குல அவங்க வந்து பணம் போட்டுட்டு, அவங்க இதுக்கான விளக்கங்கள் இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மக்கள் கையில பணம் சேரும்போது, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உணவகங்கள், கல்வி, அப்புறம் முதியோர் பராமரிப்பு, உள்ளூர் வணிகங்கள் இந்த மாதிரியான இடத்துல போயிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, செலவு பண்ணுவாங்க. இந்த மாதிரி செலவிடும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அது வந்து உள்ளூர்லயே வந்து பார்த்தீங்கன்னா, பணப்புழக்கத்த அதிகரிக்குது. இந்த மாதிரி பணப்புழக்கம் அதிகரிக்கும்போது, அங்க இருக்கக்கூடிய வணிகர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதார ரீதியா ஒரு மேம்பட்ட நிலைக்கு அவங்கள கொண்டு போகுது. இது பணப்புழக்கத்தை அதிகரிக்க செஞ்சு, அங்க இருக்கக்கூடிய சிறு வணிகங்கள மேம்பட செய்யுது. உலகளாவிய பணவீக்கம், அமெரிக்காவோட வரி விதிப்பு, அதுக்கப்புறம் எரிபொருள் விலையோட ஏற்றம், இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, தினசரி செலவுகளுக்கு இது வந்து ரொம்பவே பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளக்கம் குடுத்திருக்காங்க. தைவான் அரசு தனது நாட்டு மக்களுக்கு பணம் வழங்குறது அப்படின்றது இது முதல் முறை கிடையாது. 2008ல வந்து பார்த்தீங்கன்னா, உலகளாவிய பொருளாதார மந்த நிலையின் போது 3,600 தைவான் டாலரையும், கொரோனா காலகட்டத்தில அதாவது 2020, 2021 அந்த டைம்ல வந்து 3,000 தைவான் டாலர், அதுக்கப்புறம் ஒரு 5,000 தைவான் டாலர்களையும், 2023ல 6,000 தைவான் டாலர்களையும் அந்நாட்டு அரசு மக்களுக்கு வழங்கியிருக்காங்க. செயற்கை நுண்ணறிவு மற்றும் செமி கண்டக்டர் உற்பத்தியில உலகளாவிய சாதனை படைச்சு, அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை தைவான் அரசு தங்களுடைய நாட்டு மக்களுடைய வங்கி கணக்குல ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்குலயும் ரூ. 30,000 கொடுத்திருக்கிறாங்க. இதே மாதிரி நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்குலயும் ரூ. 30,000 அரசாங்கம் கொடுத்தா, அதை நீங்க என்ன பண்ணுவீங்க? எப்படிலாம் செலவு பண்ணுவீங்க? அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம நாட்டிலயும் இதே மாதிரி வந்து ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்குலயும் ரூ. 30,000 போட முடியுமா? அந்த மாரி போடுறதுக்கான வழிகள் என்ன? எந்த துறையில நாம வந்து வளர்ச்சி அடைஞ்சா
இந்த மாதிரி வந்து எல்லாருக்கும் நாம வந்து பணத்தை கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும் அப்படின்றத நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மாதிரி நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா நிச்சயமா நான் வந்து அதை எடுத்து இந்த மாதிரி ஒரு வீடியோவா நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான வீடியோக்களுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். நன்றி.